காரில் ஏசியை பயன்படுத்தினால் மைலேஜ் குறையுமா? இதை கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள். காரை ஸ்டார்ட் செய்த உடனேயே எல்லோருமே ஏசியை தான் போடுவார்கள். அந்த குளிர்ந்த காற்று முகத்தில் பட்டதும் ஒரு சின்ன சந்தோஷம் உருவாகிறது. ஆனால் அந்த குளிர்ச்சிக்கு பின்னால் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நமது எரிபொருள் மெதுவாக குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை குறைந்த பேரே உணர்கிறார்கள். கார் சீராக ஓடுவது போல தோன்றினாலும் அதன் உள்ளே இன்னொரு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஏசியின் செயற்பாடு. இதன் விளைவாக எரிபொருள் செலவு மெதுவாக அதிகரித்து மைலேஜ் குறைய ஆரம்பிக்கிறது என்பது தெரியுமா? உண்மையில் ஏசி இயக்கப்படும் போது என்ஜினின் சக்தியில் ஒரு பகுதி அதற்கே ஒதுக்கப்படுகிறது. காற்றை குளிர்ச்சியாக மாற்றும் கம்ப்ரஸர் என்ஜினிடமிருந்து நேரடியாக சக்தியை பெறுகிறது. இதனால் கார் நகர்வதற்காக பயன்படுத்தப்பட வேண்டிய சக்தியின் ஒரு பகுதி குளிரூட்டும் செயலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக ஒரே அளவு எரிபொருளில் செல்லக்கூடிய தூரம் குறைந்து மைலேஜ் குறைவாக காணப்படுகிறது. நகர போக்குவரத்தில் இந்த மாற்றம் இன்னும் தெளிவாக உணரப்படுகிறது. சிக்னலில் நின்ற போதும் கூட குளிரூட்டும் கருவி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் கார் நகராத நிலையில் என்ஜின் மட்டும் எரிபொருளை பயன்படுத்தி கொண்டிருக்கும். இதனால் பயண தூரம் அதிகரிக்காமல் எரிபொருள் மட்டும் செலவாகி மைலேஜ் மேலும் குறைகிறது. நெடுஞ்சாலைகளில் நிலைமை சிறிது மாறுபடும். ஒரே வேகத்தில் கார் தொடர்ந்து ஓடும்போது குளிரூட்டும் கருவிக்கான கூடுதல் சுமை என்ஜினுக்கு மிகப்பெரிய தடையாக இல்லாமல் போகிறது. ஆனால் அங்கும் மைலேஜ் குறைவது தவிர்க்க முடியாதது. பொதுவாக குளிரூட்டும் கருவியை தொடர்ந்து பயன்படுத்தினால் 10 முதல் 20% வரை மைலேஜ் குறையும் வாய்ப்பு இருப்பதாக வாகன நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். கண்ணாடிகளை திறந்து ஓட்டுவது முழுமையான தீர்வாக இல்லை என்பதும் பலருக்கு தெரியாத உண்மை. அதிக வேகத்தில் கண்ணாடிகள் திறந்த நிலையில் இருந்தால் காற்றழுத்தம் காரின் சமநிலையை பாதிக்கும். இதனால் என்ஜின் கூடுதல் உழைப்பை செய்ய வேண்டிய நிலை உருவாகி அதுவும் மைலேஜ் குறைவதற்கு காரணமாகிறது. சின்ன சின்ன பழக்க மாற்றங்கள் பெரிய சேமிப்பை உருவாக்கும். கார் உள்ளே ஏறுவதற்கு முன் கதவுகளை சிறிது நேரம் திறந்து வைத்து உள்ளக காற்றை வெளியேற்றினால் குளிரூட்டும் கருவிக்கு ஆரம்பத்தில் ஏற்படும் சுமை குறையும். மேலும் கார் ஸ்டார்ட் ஆன உடனேயே முழு சக்தியில் குளிரூட்டும் கருவியை இயக்காமல் மெதுவாக குளிர்ச்சியை அதிகரிப்பதும் எரிபொருள் சேமிப்பிற்கு உதவும். மொத்தத்தில் ஏசியின் பயணத்திற்கு வசதியை அளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த வசதிக்கான விலையாக மைலேஜ் குறைவதை ஏற்க வேண்டிய நிலை உருவாகிறது. சரியான முறையில் பயன்படுத்தினால் அந்த இழப்பை குறைக்க முடியும். இல்லையெனில் எரிபொருள் விரைவாக செலவாகுவதற்கான காரணத்தை அறியாமல் பலரும் தினமும் ஆச்சரியப்பட வேண்டியதுதான்.